ஆசீர். ஆண்டின் பொதுக்காலம் 13ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. ரோமை திருச்சபையின் முதல் மறைசாட்சிகளின் நினைவு. பின்பு இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெருங்கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரை காப்பாற்றும், சாகப் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகின்றீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லோரும், காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பல்கேரியா மற்றும் துருக்கி ஆகிய பகுதிகளில் ஆயராக ஒருவர் பணிபுரிந்து வந்தார். அங்கு அவர் செய்த பணியை யாரும் அங்கீகரிக்கவில்லை, பாராட்டவும் இல்லை. அது மட்டுமல்லாமல் அங்கிருந்த இஸ்லாமியர்களிடமிருந்து பயங்கர எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பும் அதன் வழி வந்த துன்பங்களும் அவரை வாழ்வின் விரக்திக்குள் தள்ளிவிட்டன. அதன் விளைவு, தனது 65ஆம் வயதிலே சாவை பற்றிய சிந்தனை இவருக்கு அதிகமாக வர ஆரம்பித்தது. அதை குறித்து தனது நாட்குறிப்பேட்டில், அதாவது டெய்லி டைரி என்று சொல்வார்கள், அதில் அவர் எழுதி வைத்திருக்கின்றார். ஒரு வழியாக இந்த வாழ்க்கை போராட்டத்தை வென்ற இவர் வெனிஸ் மறைமாவட்ட ஆயராக மீண்டும் நியமிக்கப்பட்டார். தொடர்ந்து தனது 72வது வயதில் கர்தினாலாகவும் உயர்த்தப்பட்டார். அதனைத் தொடர்ந்து தனது 78வது வயதில் திருத்தந்தையாகவும் திருச்சபையில் தேர்ந்து கொள்ளப்பட்டார். அவர் வேறு யாருமல்ல, திரு அவையின் மறுமலர்ச்சிக்கு காரணமான 2ஆம் வத்திக்கான் சங்கத்தை ஆரம்பித்த திருத்தந்தை 23ஆம் யோவான் ஆவார். பிறக்கின்ற யாருமே முதிர்ச்சியானவராகவோ நிறைவானவராகவோ பிறப்பது இல்லை. இந்த முதிர்ச்சியும் இந்த நிறைவும் வருவது நாம் வாழ்க்கையில் சந்திக்கும் துன்பங்கள் வழியாக, தடைகள் மற்றும் எதிர்ப்புகள் வழியாகத்தான். எனவேதான் இத்துன்பங்கள் வழியாக நாம் உறுதி பெறுகிறோம், பக்குவம் அடைகிறோம் என்கின்ற ஒரு செய்தியை இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இன்றைய முதல் வாசகமும் இதைத்தான் எடுத்து கூறுகின்றது. உலகிலுள்ள எல்லா மக்களிலும் நான் உங்களைத்தான் தேர்ந்து கொண்டேன். ஆகவே உங்களுடைய தீச்செயல்களை நான் காணும் பொழுது நான் கண்டிப்பேன் என்று இஸ்ரேல் மக்களை பார்த்து ஆண்டவர் கூறுகின்றார். நம்மை அன்பு செய்யும் இறைவன் நம்மை தூய்மையாக்க சில நேரங்களில் துன்பங்களை அனுமதிக்கின்றார் என்பதுதான் இன்றைய வழிபாடு தரும் செய்தி. புனித ஆவிலா தெரேசா வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம். தான் சார்ந்திருந்த சபையை புதுப்பிக்கும் பணியில் இறங்கிய அவருக்கு ஏராளமான துன்பங்களும் கஷ்டங்களும் வந்தன. வாழ்க்கையோடு போராட வேண்டிய நேரமாக அந்த நேரம் இருந்தது. ஒருமுறை இரவு நேரத்தில் கடுமையான குளிரில் ஒரு மாட்டு வண்டியில் பயணம் செய்து கொண்டிருந்தார். போகும் வழியில் மாட்டு வண்டி உடைந்து போனது. எனவே நடக்க வேண்டிய கட்டாயம். ஒரு பக்கம் அவருடைய மனதெல்லாம் துன்பங்களால் நிறைந்திருந்தது. மறுபக்கம் கடுங்குளிரில் நடக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு அவர் தள்ளப்பட்டிருந்தார். தன்னுடைய மனதில் இருக்கின்ற வேதனையெல்லாம் இயேசுவிடம் கொட்டியவாறே நடந்து சென்று கொண்டிருந்தாராம். அப்போது அவர் இயேசுவை பார்த்து வேதனையோடு, எப்பொழுது என் வாழ்வில் துன்பங்களையும் தடைகளையும் கொடுப்பதை நிறுத்துவீர் என்று கேட்டாராம். இயேசு அவரை பார்த்து, அதிகம் முணுமுணுக்காதே, சஞ்சலப்படாதே. என் நண்பர்களை இவ்வாறு நடத்துவது என் பழக்கம் என்பது உனக்கு தெரியாதா என்று கேட்டாராம். அதற்கு ஆவிலா தெரேசா, இப்பொழுதுதான் எனக்கு ஒரு விஷயம் புரிகின்றது. அதாவது
உங்களுடைய நண்பர்களுடைய எண்ணிக்கை ஏன் குறைவாக இருக்கின்றது என்று. அன்பார்ந்தவர்களே, நம்மை அன்பு செய்யும் இறைவன் நாம் முதிர்ச்சியிலும் புனிதத்திலும் வளர அனுமதிக்கும் துன்பங்கள் என்னும் வாய்ப்பை சரியான மனநிலையோடு நாம் அணுக அழைக்கப்படுகிறோம். ஆகவேதான் பவுலடிகளார் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 12:6 இறைவன் யாரை அன்பு செய்கின்றாரோ அவர்களை கண்டித்து திருத்துகின்றார் என்று கூறுகின்றார். துன்பத்தின் மட்டில் நம்முடைய பார்வை இப்படிப்பட்டதாக மாறிவிட்டதென்றால், புயலின் நடுவிலும் தூங்கிய இயேசுவைப் போல துன்பங்களுக்கு மத்தியிலும் நம்மால் நிம்மதியோடு வாழ முடியும். துன்பங்களால் துவண்டு விடாமல் அவற்றின் வழி தூய்மை அடைவோம், துள்ளி குதிப்போம். அஞ்சாதீர்கள், இதோ நான் இருக்கின்றேன் என்று சொன்ன ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் வரும் எல்லா கவலைகளையும் துன்பங்களையும் தடைகளையும் பாரங்களையும் வேதனைகளையும் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். எங்களுடைய நிம்மதியான அமைதியான சமாதானம் நிறைந்த வாழ்க்கையிலே வீசுகின்ற புயல்களாக இவைகள் இருக்கின்றன. இவற்றின் மத்தியில் எங்களுடைய விசுவாசத்தை நம்பிக்கையை இழந்து விடாமல் உறுதியாக உம்மை பற்றி கொண்டு வாழ தேவையான அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு நிறைவாக தாரும். துன்பங்கள் வருகின்ற பொழுது துவண்டு விடாமல் நீர் எங்களுக்காக இருக்கின்றீர். அந்த துன்பங்களில் நிலைத்திருக்கின்ற ஒரு வல்லமையை ஆற்றலை எங்களுக்கு தருவீர் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வாழுகின்ற நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாரும். அன்றாட அருள் ஆசிரால் எங்களை நிரப்பும் இறைவா, இதோ இந்த நாளை முழுவதுமாக உமக்கு ஒப்பு கொடுத்து கொண்டு ஜெபிக்கின்ற குடும்பம் திரு சகாயராஜ், திருமதி பிரமீளா, கிஷோர் தமியான், எட்வின் பெனடிக்ட், அனிஷா என்கின்ற இந்த குடும்பத்தாரை முழுவதுமாக உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, வல்லமை நிறைந்த கரங்கள், ஆற்றல் நிறைந்த கரங்கள், சக்தி வாய்ந்த கரங்கள், புதுமைகளை அற்புதங்களை செய்கின்ற இந்த கரங்களிலே இந்த குடும்பத்தை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து இந்த குடும்பத்தை தாங்கி வழிநடத்தியருள நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நாள் வரை எந்த ஒரு குறையும் இல்லாமல் இந்த குடும்பத்தை உமது பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் வைத்து வழிநடத்தினீரே. இந்த குடும்பத்தில் இவர்கள் வேண்டிய எல்லா மன்றாட்டுக்களையும் தேவைகளையும் நிறைவேற்றி இவர்களை ஆசிர்வதித்தீரே. இதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தை பல விதத்திலும் தாங்கி பல விபத்துக்கள், ஆபத்துக்கள், தீய சக்திகள் என்று அனைத்திலும் இருந்தும் இவர்களை பாதுகாத்து சிறப்பாக வழிநடத்தினீரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த குடும்பத்தை 2 மகன்கள், ஒரு மகள் வழியாக அலங்கரித்திருக்கின்றீரே. இதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஏகப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த குடும்பத்திலே நீர் பொழிந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பத்தை உமது பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் வைத்து வழிநடத்திட தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, இந்த குடும்ப தலைவனை ஆசிர்வதியும், இந்த குடும்ப தலைவியை ஆசிர்வதியும். இந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக இந்த குடும்ப தலைவரும் இந்த குடும்ப தலைவியும் இணைந்து எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் எல்லா திட்டங்களிலும் தீர்மானங்களிலும் நீர் உடனிருந்து ஆசிர்வதித்து பலப்படுத்துவீராக. அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நாட்களிலே உடல்நல குறைவால் அவதிப்படுகின்ற இந்த குடும்ப தலைவியை நிறைவாக ஆசிர்வதியும் ஆண்டவரே. அவருக்கு உடலிலே தெம்பை பலத்தை தாரும். அவருடைய உடலிலே இருக்கின்ற அந்த குறையை நீக்கியருளும். எப்படிப்பட்ட குறையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வேதனையாக இருந்தாலும் சரி, எந்த நோயாக இருந்தாலும் சரி, அன்பு ஆண்டவரே, உமது திருக்கரத்தால் அவரை தொட்டு நல்ல உடல் உள்ள சுகத்தை, ஆன்ம நலத்தை கொடுத்து அவரை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். தொடர்ந்து இவருடைய பிரசன்னத்தால் இந்த குடும்பத்தை தாங்கி வழிநடத்த அன்பு ஆண்டவரே, உமது திருவுளத்தின்படி அவரை ஏற்றுக்கொண்டு வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் இந்த குடும்பத்தை ஆசிர்வதிக்கின்ற விதமாக நீர் கொடுத்திருக்கின்ற கிஷோர் தமியான், எட்வின் பெனடிக்ட், அனிஷா என்கின்ற இந்த குழந்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
இவர்களை சிறப்பாக ஆசிர்வதியும். இவர்களுக்கு நல்ல நினைவாற்றலை தாரும், நல்ல படிப்பாற்றலை தாரும் ஆண்டவரே. இவர்கள் தேர்ந்து கொண்டு படிக்கின்ற ஒவ்வொரு படிப்பையும் ஆசிர்வதித்து இவர்களுடைய எதிர்காலத்தை அதன் வழியாக நிறைவாக ஆசிர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். அவர்கள் படிப்பில் சிறந்த பிள்ளைகளாக திகழவும், நல்ல மதிப்பெண்கள் பெற்று சிறந்த ஒரு எதிர்காலத்தை அவர்களுடைய கடின உழைப்பினால் அவர்கள் பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். அவர்கள் விரும்புகின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நீர் நிறைவேற்றி ஆசிர்வதிக்க இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த குடும்பம் ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாக, உம்மால் சிறப்பாக வழிநடத்தப்படுகின்ற ஒரு குடும்பமாக, மற்ற குடும்பங்களுக்கெல்லாம் ஒளியை தருகின்ற, மகிழ்ச்சியை தருகின்ற, சந்தோஷத்தை சமாதானத்தை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு குடும்பமாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் இந்த குடும்பத்தையும் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இந்த ஜெபத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரரையும் சகோதரியையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.